வணக்கம் ராஜேஸ்வரி. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க துவங்கியதன் காரணமாக அணைப்பாளையம் தரைப்பாலம் மற்றும் நல்லம்மன் தடுப்பணையானது வெள்ள நீரில் தற்போது மூழ்கியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனிடையே கோவை சிறுவாணி பகுதியில் கடந்த 2 தினங்களாக அதிக அளவு மழை பெய்ததன் காரணமாக அங்கிருந்து உற்பத்தியாகும் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது. அதேபோல் பேரூர் நொய்யல் படித்துறையில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டதன் காரணமாக திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்தானது அதிகரிக்க துவங்கியுள்ளது. தற்போது நல்லம்மன் தடுப்பணை மற்றும் அணைப்பாளையம் தரைப்பாலமானது வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து போலீசார் பேரிகார்டுகளை அமைத்துள்ளனர். இதன் காரணமாக இவ்வழியே செல்லும் பொதுமக்கள் 4 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் நொய்யல் ஆற்றில் நீர் வரத்து அதிகரிக்கும் போது சில சாய ஆலை நிறுவனங்கள் சாய கழிவுகளை ஆற்றில் கலப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அவ்வாறு சாய கழிவுகளை ஆற்றில் திறந்து விட்ட பின் நடவடிக்கை எடுக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதனை தடுக்கும் வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜேஸ்வரி.